இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் நெல்லூர் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலையை நல்லா அலசி ஃபேன் காற்றுல இந்த மாதிரி வந்து ஆற வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஆறின பிறகு தான் வந்து யூஸ் பண்ணணும், தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு, எண்ணெய் வந்து நம்ம கடலைப்பருப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டா போதும். எண்ணெய் சூடானதுமே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கணும், மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பருப்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பருப்பாக இருந்தால் தான் டிஃபனுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா இது எல்லாமே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். கூடவே வந்து நான் 30 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு, கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதனால் நான் 30 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து இங்கே வந்து கருகக்கூடாது, லைட்டாக எண்ணெயில் புரிஞ்சால் மட்டும் போதும். கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கிறேன். புளி மஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூடவே வந்து நம்ம ஆற வச்சுருந்தா கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, இதுவுமே வந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கருவேப்பிலை படுற அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கலரை விட்டுக்கணும். இதில் வந்து கருவேப்பிலையும் கருகக்கூடாது. ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கூல் பண்ண விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அந்த பேன்லேயே எண்ணெய் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து 2 பெரிய சைஸ் பூண்டு வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டால் போதும். வறுத்துக்கிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறி வந்துருச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொக்கு தான் வரும், நல்லா ஃபைனாக அரைஞ்சி வராது. பட் நமக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வரணும். ஸோ 2-3 முறை எடுத்து விட்டு கிளறி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இலையாக தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நான் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பருப்பு வந்து நான் அதிகமாக போடல, அதனால் இலை மட்டும்தான் நல்லா தெரியும். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுன்றதுனால நான் 2வது முறையும் நான் இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வரணும். கிரைண்ட் ஆன பிறகு ஃபைனலாக தான் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணி எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக வந்துடக்கூடாது. லைட்டாக பல்ஸ் மோடில் 2-3 முறை அடித்து எடுத்தால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக லைட்டாக கொரன்னு இருக்கணும் பூண்டு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். ஆல்மோஸ்ட்டு நம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஸ்பைசியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை வந்து நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூட்டோடு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து நல்லா ஆற விட்டுட்ட பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம உப்பு போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நெய்யோ இல்லைனா வந்து நல்ல நெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.